ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பிளிப்கார்ட்ல இன்னைக்கு அபிஷியலா மோட்டோ G67 பவர் இன்னைக்கு அபிஷியலா லான்ச் பண்ணிட்டாங்க. ஒரு 3 வைப்ரடா கலர்ஸோட, ஒரு 8MP அல்ட்ரா வைட், ஒரு சோனி சென்சார்ஸ், ஒரு 7000 mAh பேட்டரி வித் 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இம்ப்ளிமெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. 120 Hz டஃபர் ஸ்டேட் இருக்கு, ஐபி ரேட்டிங் இருக்கு, மிலிட்டரி கேட் சர்டிபிகேட் கொண்டு வந்திருக்காங்க. கார்னிங் Gorilla Glass 7i ப்ரொடக்ஷனோட டிஸ்பிளேக்கு எடுத்து வந்திருக்காங்க. அதை தவிர்த்து ஸ்னாப் டிராகனோட 7 Gen 2 SoCயோட அமைஞ்சிருக்கு இந்த போன். இந்த போனை பத்தாங்க பார்க்க போறோம். என்ன பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ், பாக்ஸ்க்குள்ள என்னென்ன கண்டென்ட்லாம் இருக்கு, அண்ட் இந்த பிரைசிங் இந்த மொபைல் ஒர்த்தா ஒர்த் இல்லையா, டீடைலா பிரீஃபா பேசுவோம் இந்த வீடியோல இந்த மோட்டோ G67 பவர் பத்தி. சோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனல் புதுசு மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம சோசியல் மீடியா பேஜஸ், வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் இருக்கு. ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க, லேட்டஸ்டான நியூஸ் வந்துகிட்டே இருக்கும். சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போவோம். இதுதான் மோட்டோ G67 பவர் பாக்ஸ். எப்பயும் போல ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லி பாக்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணா நம்ம கையில மொபைல், நெக்ஸ்ட் யூசர் கரண்ட் வாரண்டி பாக்ஸ், சிம் மேஜர் டூல் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க, அண்ட் 30 வாட் டர்போ சார்ஜர் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க, அண்ட் டைப் சி டு டைப் சி கேபிளும் கொடுத்திருக்காங்க. சோ தட் பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். இந்த மோட்டோ G67 பவர் ஒரு 3 கேச்சிங் ஆஃப் கலர்ஸோட கொண்டு வந்திருக்காங்க. ஒரே ஒரு வேரியன்ட் தான் இருக்கு. 8 120GB and 16,000 கொண்டு வந்திருக்காங்க. கார்டு ஆஃபர்ஸ், எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ் இது மாதிரி அவைலபிளா இருக்கு. பையிங் லிங்க் இல்ல டிஸ்கிரிப்ஷன்ல செக் அவுட் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் டிசைன் ஃபேக்டர்ல இருந்து நம்ம பாத்துறோம். இங்க டிசைன் ஃபேக்டர் ஒரு 3 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட் செட்டப் மாதிரி பேக் சைடுல எடுத்து வந்திருக்காங்க. அது பக்கத்துல ஃபிளாஷ் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. அந்த கேமரா அரேஞ்ச்மெண்ட்க்கு ஒரு சின்ன ஒரு பம்பி ஸ்டைல்ஸ்ல எடுத்து வந்திருக்காங்க. பேக் சைடு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சூப்பரான வீகா லெதர் டச் ஃபினிஷ்ல ஒரு 3 கேச்சிங் ஆஃப் கலர்ஸோட இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. அதை தவிர்த்து சென்டர்ல ஒரு மோட்டோ லோகோவும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் சைட்ல பார்க்கும்போது ஒரு பிளாட்டான டிஸ்பிளே வித் கார்னிங் Gorilla Glass 7i ப்ரொடக்ஷனும் இருக்கு. IP64 ரேட்டிங் கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு மிலிட்டரி கேட் சர்டிபிகேட்டோடும் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இது மாதிரி ஒரு சூப்பரான டிசைன் பேட்டோட அமைஞ்சிருக்கு. அண்ட் இந்த மொபைலோட வெயிட் 210 கிராமும், திக்னஸ் 8.6 mm கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா இந்த பேட்டரி 7000 mAh பேட்டரியோட ஒரு பவர் பேங்க் பெர்ஃபார்மன்ஸோட இந்த வட்டம் இந்த போன்ல அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். டிசைன் எந்த ஒரு குறையும் இல்லாம அல்டிமேட்டான கேச்சிங் ஆஃப் கலர்ஸோட இந்த வட்டம் அமைஞ்சிருக்கு மோட்டோ G67 பவர் டிசைன் ஃபேக்டர் பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பத்தி தான் பார்க்க போறோம். டிஸ்பிளே பார்க்கும்போது 6.72 இன்ச்ல 120 Hz டவர் ஸ்டேட் IPS LCD டிஸ்பிளே, ஒரு ஃபுல் HD பிளஸ் டிஸ்பிளே, கார்னிங் Gorilla Glass 7i ப்ரொடக்ஷனோட 1050 நிட்ஸ் ஒரு பிரைட்டரான பேனல் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. டிஸ்பிளே எல்லாம் தாறுமாறா இருக்கு. இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்கு. இந்த பிரைசிங் செக்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான பேனல் கொண்டு வந்திருக்காங்க. அது 120 Hz டவர் ஸ்டேட், நல்ல ஸ்மூத்தரான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. அது ஒரு ஃபுல் HD பிளஸ் பேனலும் வந்தது. இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. எந்த ஒரு ஓடி டேப்ல எந்த ஒரு வீடியோ பாக்குறாட்டும் கலர் ரீப்ரொடக்ஷன்ஸ்னா அக்யூரேட்டா இருக்கு. கான்ட்ராஸ்ட், வியூயிங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ் எல்லாமே சூப்பராகவே எடுத்துட்டு வந்திருக்காங்க. நல்ல ஒரு பவர்ஃபுல்லான பேனலோட அமைஞ்சிருக்கு இந்த மொபைலை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இந்த மொபைலோட வெயிட் 210 கிராம், திக்னஸ் 8.6 mm திக்னஸ், அவுட் ஆஃப் பாக்ஸ் Android 15 1 year OS அப்டேட் கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் LPDDR4X RAM, UFS 2.2 சப்போர்ட், IP64 ரேட்டிங், மிலிட்டரி கேட் சர்டிபிகேட், அண்ட் ஸ்டுடியோ ஸ்பீக்கர் Dolby Atmos வித் ஹை-ரெஸ் ஆடியோ சர்டிபிகேட், 3.4 ஆடியோ ஜாக்கும் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. Wi-Fi dual band support, Bluetooth 5.2, side mounted fingerprint sensor, and உங்களுக்கு ஸ்மார்ட் கனெக்ட் சப்போர்ட், கெஸ்டர் மோட், இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேரோட இந்த மொபைல் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரி இங்க பாத்தீங்கன்னா 7000 mAh கொண்டு வந்திருக்காங்க. இந்த பேருக்கு ஏத்த மாதிரி பவருக்கு ஏத்த மாதிரி இங்க 7000 mAh பேட்டரி சார்ஜ் பண்றதுக்கு 30 வாட்ஸ் டர்போ சார்ஜர் பாக்ஸ்க்குள்ளே சார்ஜர் கொடுத்து ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா 0 to 100 ரீச் ஆகிறதுக்கு ஒரு 45 to 50 மினிட்ஸ் எடுக்குது. கொஞ்சம் முன்ன பின்ன எடுக்குது. ஒன் சார்ஜ் ஆச்சுன்னா மாடரேட் யூஸருக்கு 1 டேக்கு மேலேயும், ஒரு சில நேரம் ஹெவி யூஸருக்குமே 1 டேக்கு மேலேயுமே நல்லாவே பிஹேவ் பண்ணுதுன்னே சொல்லலாம். நல்ல ஒரு பேட்டரி டியூரபிளோட அமைஞ்சிருக்கு. அண்ட் நல்ல பெர்ஃபார்மன்ஸ், அது பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்திருக்கும். முக்கியமான ரீசன் இது ஒரு ஸ்டாக் ஆர்டட் எக்ஸ்பீரியன்ஸ்னால இந்த போன் ஒரு அல்டிமேட்டான ஒரு பேட்டரி பிஹேவியர் கொடுக்குதுன்னே சொல்லலாம். அது ஒரு முக்கியமான ரீசனா இங்க அமைஞ்சிருக்கு பேட்டரி செக்மெண்ட்டை பொறுத்தளவு. ஸோ நெக்ஸ்ட் இங்க பார்க்க போறது கேமரா செக்மெண்ட். கேமராலுமே எந்த ஒரு குறையும் இல்லாம கொண்டு வந்திருக்காங்க. இங்க பிரைமரி சென்சார் 50MP LYTA ஒரு 600 சீரிஸ் சோனி சென்சாரோட இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. அடுத்து 8MP அல்ட்ரா வைட், ஃப்ரண்ட்ல 32MP கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த போன்ல ஹையஸ்ட் ஆஃப் ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல நம்மளால 4K வீடியோ எடுக்க முடியும் வித் 30 frames செகண்ட்ஸ்ல. அடுத்து 1080 30 அண்ட் 60 frames செகண்ட்ஸ் EAI சப்போர்ட்டோட கொண்டு வந்திருக்காங்க. இங்க பிரைமரி சென்சர் எடுக்கிற ஷார்ட்ஸ் டீடைலிங் நல்லா இருக்கு. டே லைட்ல அருமையா வருது. நைட் கண்டிஷன்ஸ் இன்டோர்லயுமே ஒரு சில நாய்ஸஸ் வருது ஒரு சில ஏரியாஸ்ல. அண்ட் செல்ஃபி கேப் 32 MB நல்லா பிஹேவ் பண்ணுது. அதே மாதிரிதான் இங்க ஒரு சில குரூப் செல்ஃபிஸ் எடுக்கும் போதோ ஒரு சில போர்ட்ரேட் ஷாட்ஸ் எடுக்கும் போதோ ஒரு ஆவரேஜான ரிசல்ட் வருது. அந்த எட்ஜ் டிடெக்ஷன் ஒரு சில இடத்துல மிஸ் ஆகுதுன்னே சொல்லலாம். இருந்தாலும் இங்க கேமரால எடுக்கிற ஷார்ட்ஸ்
சென்சர்ஸ், அது செல்ஃபி கேமரா டே லைட் நல்லா பிஹேவ் பண்ணுது. வீடியோட ஸ்டெபிலைசேஷன்ஸ் நல்லா பிஹேவ் பண்ணுதுங்க. அண்ட் வீடியோட ஃபுட்டேஜும் நல்லா இருக்கு. இந்த பிரைசிங் செக்மெண்ட்டுக்கு இவ்வளவு விஷயங்களோட அது மோட்டோ தரப்புல இருந்து வருது இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு கேமரா செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா இங்க பார்க்க போறது ப்ராசஸர். ஸோ இதெல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு Snapdragon 7S Gen 2 ஓட கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு 4 ஆர்கிடெக்ட் 2.4 GHz கிளாக் ஸ்பீட் பண்ணிருக்காங்க. 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸோட இதோட GPU Adreno 710 கொண்டு வந்திருக்காங்க. நல்ல ஒரு பவர்ஃபுல்லான SoCனே சொல்லிக்கலாம். ஒரு ஆல் டைப் ஆஃப் கேம்ஸ் நம்மளால அசால்ட்டா ஹேண்டில் பண்ணிக்கிற முடியுது. அண்ட் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஸ்டுடியோ ஸ்பீக்கர் ரெஸ்பான்சிபிள் 120 ரெஃப்ரெஷ் ரேட்லாம் இருக்கனால செம்ம ஸ்மூத்தர் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த போன்ல நம்மளுக்கு கிடைக்குதுன்னே சொல்லலாம். அண்ட் டே டு லைஃப்ல மல்டி டாஸ்கிங், ஆப்டாப் ஜம்ப் பண்ற விஷயங்கள் எல்லா விதத்திலுமே செம்ம கன்னென்ட்டா செம்ம கியூட்டா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. அது முக்கியமான ரீசன் இது ஒரு ஸ்டாக் ஆண்டட் எக்ஸ்பீரியன்ஸ். நோ ஆட்ஸ், நோ ப்ளோர்வர்ட்ஸோட ஒரு இது மாதிரி ஒரு ஸ்டாக் ஆண்டட் போன் வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த போன் தான் ஒரு பெஸ்டான போனா கிடைக்கும். ஸோ இது மாதிரி ஒரு சிறப்பு அம்சங்களும் இருக்கிறனால SoC இங்க நல்லா பிஹேவ் பண்ணுதுன்னே சொல்லலாம். ஓவரால் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இந்த போன்ல நம்மளுக்கு கொடுக்குறாங்க மோட்டோ தரப்புல இருந்துனே சொல்லிக்கலாம். அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மோட்டோ G67 பவர் ஒரு 3 கலர்ஸோட நல்ல அக்ரீஸான பிரைசிங்கோட கொண்டு வந்துட்டாங்க. இந்த போன் எதுக்காக எடுக்கலாம் போதான் நம்ம பாத்துறோம். இந்த போனோட மெயின் பிளஸ் பாயிண்டே உங்களுக்கு பேட்டரி 7000 mAh பேட்டரியும் பாக்ஸ்குள்ள சார்ஜரோட கொடுத்துறாங்க 30 வாட்ஸ். அண்ட் உங்களுக்கு கேமரால சோனி சென்சார் கொண்டு வந்திருக்காங்க. 8MP அல்ட்ராவைட் இருக்கு, 32MP கொண்டு வந்திருக்காங்க. ஹையஸ்டா 4K வரைக்கும் ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல நம்மளால வீடியோ எடுக்கிறது இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. அண்ட் டிஸ்பிளேலுமே எந்த ஒரு காம்ப்ரமைஸ் இல்லாம ஃபுல் HD பிளஸ் டிஸ்பிளே, 120Hz refresh rate, கார்னிங் உலகில 7i ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் மிலிட்டரி கேட் சர்டிஃபிகேட், IP ரேட்டிங் கொண்டு வந்திருக்காங்க. 3.5 ஆடியோ ஜாக்கும் கொண்டு வந்திருக்காங்க. Snapdragon சூப்பரான SoCயோட கலரி இருக்காங்க. இது மாதிரி நல்ல பாசிட்டிவ் வைப்பா அமைஞ்சிருக்கு. அது நெகட்டிவ் பாயிண்ட்னு பார்க்கும்போது இந்த மொபைலோட என்ன UI, இதோட UI எவ்வளவே பாசிட்டிவா இருந்தாலும் நெகட்டிவ்னு போகும்போது இது ஒரு நெகட்டிவா தான் இருக்கு இதோட UI. எத்தனை பேருக்கு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு பிடிக்கும்? கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எனக்கு சுத்தமா ஸ்டாக் ஆண்ட்ராய்டு பிடிக்காது, ஆனா பிடிக்கும். ஏன்னா நோ ஆட்ஸ், நோ ப்ளோர்வர்ட்ஸ் அந்த கான்செப்டுக்கு சூப்பரா இருக்கும், பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். ஆனா அந்த வால்பேப்பர் வைக்கிறது ஒரு சில விஷயங்கள் நம்ம இன்னைக்கு உள்ள மீதி பிராண்ட்ஸ் உள்ள UI எல்லாம் பழகிட்டு இதுல UIயே இல்லாம ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு போன்ல அந்த வால்பேப்பர் வைக்கிறதுக்கு சிரமங்கள் படுறது, அண்ட் ஐகானிக்ஸ் மாத்துறது ஒரு சில சிரமங்கள் படுறது, இது மாதிரி கொஞ்சம் பிளாஸ் நிறைய விஷயங்கள் எனக்கு பிடிக்காது. உங்களுக்கு பிடிக்காதா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ இது மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இன்னொரு இந்த மோட்டோ G67 பவர் அமைஞ்சிருக்குங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைல் பத்தி நம்ம சேனல்ல டீட்டெயிலா பிரீஃபா பேசிட்டோம். இதுல எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு நம்ம ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.